பிவிஆர் என்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் பிவிஆர் சினிமாஸ். பிவிஆர் சினிமாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள், இன்ஃபேக்ட் ஆர்யாவோட படங்களே ஒரு 3 படங்கள் வந்து ஒரே மாலில் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டது பைரசி. அது வந்து பெங்களூர் ஓரியன் மால், அதான பெங்களூர் ஓரியன் மாலில் பிஎஸ்ஓபி என்ற படம் போன வருஷம், அதுக்கப்புறம் இஞ்சி எடுப்பலகா தமிழ் வெர்ஷன் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அந்த 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 தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் வந்து பைரேட்டட் வெர்ஷன் எடுக்கப்பட்டது. இது எப்படி எடுக்கப்பட்டதுன்றது ரூமர் இல்லை, இது வந்து கியூப்ல வந்து ஒரு இதான் எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். 54,000 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு அனாலிசிஸ், அதாவது அந்த திருட்டு டிவிடி, அந்த டிவிடி அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா ஒரு 2 days 2 working daysக்குள்ள அது எந்த ஸ்க்ரீனில் எந்த நேரத்தில் எக்ஸாக்ட் டைமிங்கோட சேர்த்து அவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை, இது காலகாலமாக இருக்குது. ஒரு 2 yearsஆக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். அந்த தொகையை கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து 2 working days கழிச்சு தே வில் கிவ் த அனாலிசிஸ் ரிப்போர்ட். இந்த தியேட்டர் தான் எடுக்கப்பட்டது. பேஸ்ட் ஆன் தட் தான் நாங்கள் வந்து திரையரங்குகள் தான் இந்த மதர் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேபிள் டிவியில் வர்றது, திருட்டு விசிடி ரோடாக விற்கிறது, அப்புறம் பஸ்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது ஆன்லைன் உட்பட எல்லாமே செகண்டரி. பட் ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது இது ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருது. நான் ஒரு தயாரிப்பாளராக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயம் வந்து கையில் சிக்கும்போது ஓகே, இது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கே, இது ஏன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இது வந்து ஒருவேளை சில நேரத்தில் அந்த தியேட்டர் அத்தாரிட்டிஸ் தெரியாமலே நடக்கும், ஆப்ரேட்டர் வந்து காசு வாங்கிட்டோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வை நாட் வி அட்ரஸ் இட்? தியேட்டர் ஓனர்ஸை வந்து வை நாட் வி ஜஸ்ட் டெல் தெம் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஒரு அப்படின்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இட் கேம் டு அ கன்க்ளூஷன். 24 திரைப்படம் வந்து பிரதர் ஞானவேலோட படம், ராஜாவோட படம், சூர்யா நடித்தது வந்து எந்த தியேட்டரு? ஓரியன் மால். அதே ஓரியன் மாலில் அதே பிவிஆரில் எடுக்கப்பட்டது. திரைப்படமும் பெங்களூரில் ஒரு அதே ஓரியன் மால். ஸோ அது வந்து ஒரு ஹை, அதாவது ரேடாரில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மால் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பிவிஆர் ஏன் வந்து அவங்கள தண்டிக்கக்கூடாது? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்பிரிட் மாதிரி தான், கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்பிரிட். ஏன் வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட நாங்கள் நடிகர்கள்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் டுடே. ஸோ நாங்கள் வந்து கேட்டோம் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வி டுக் அப் வித் த ப்ரொடியூசர் கவுன்சில். அண்ட் இன்ஃபேக்ட் தோழா படம் வந்து ஏடிஎஸ்சின்ற ஒரு திரையரங்கம் பொள்ளாச்சியில் அங்கேயும் எடுக்கப்பட்டது. அதுவும் ஆதாரப்பூர்வமாக நம்ம கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து வை நாட் வி டேக் அ ஸ்டெப், ஒரு கலெக்டிவ் ஸ்டெப், ஆக்டர்ஸ் கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லெட் அஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இது வந்து இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஒரு சீரியஸ்னஸ் வந்தால் தான் எதிரில் இருக்கிற அவனும் வந்து பயப்படுவான் திருட்டு விசிடி எடுக்கிறது. ஏன்னா ஒரு பிவிஆர் மால்குள்ளே வந்து வி கெனாட் ஜஸ்ட் சும்மா என்டர் ஆகி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வி கெனாட் ஷூட் இட். அதுவும் உள்ளார திரையரங்குக்கு உள்ளார ஷூட் பண்ணோன்னா ஈஸியாக அந்த நடமாட்டம், அந்த சவுண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ரேட்டர் கேபிள்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ஒரு மீட்டிங் நடந்து பிவிஆரை வந்து வி லெட் அஸ் கிவ் அ நான் கோஆப்ரேஷன். வி வில் நாட் until and unless அவங்க விளக்கம் கொடுக்குற வரைக்கும் we will not screen any of our Tamil movies in Chennai as well as Bangalore அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் தானு சாரும் செயலாளர் டி சிவா அவர்கள் அறிவிச்சாங்க. எல்லாரும் முடிவு பண்ணோம், ஆமாம் அந்த மாதிரி விஷயம் எடுத்தாதான் we can put an end somewhere அப்படின்னு ஆரம்பித்தோம். இன்னி வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. என்ன கொடுமைனா மறுபடியும் என் படம் இப்போ நான் சொல்கிறேன், மருது திரைப்படம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதே பிவிஆர். எனக்கு பயமாக இருக்குது இப்போ. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அதாவது ஒரு கல்பிரிட்னு தெரிஞ்சு எந்த நடவடிக்கை எடுக்காமல், நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நம்ம பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பாட்டு நம்ம சொத்தை வந்து கூரை போட்டு வித்துட்டு இருக்காங்க, நம்மளும் முடிவு எடுக்கல. அப்போ இன்னொரு படம் பணைய வச்சு நம்ம காத்துன்னு இருக்கணுமா? இல்லை என்ன ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறோம்? என்ன காரணம், ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. ஸோ இது வந்து the mic should
and the camera should focus on our president திரு தானு அவர்கள். நானும் ஓட்டு போட்டிருக்கேன் தானு சாருக்கு. அவர் ஜெயிச்சா ப்ரொடியூசர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நாங்களும் ஓட்டு போட்டோம். நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கும்னு. நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் நாங்களும் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் டில் நோ வி ஹவ் நாட் காட் அ ரிப்ளை. ஸோ அதுக்காக தான் 4 o'clock எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு 5 o'clock ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் குரூப் ஒரு 10 குரூப் இருக்குது. எல்லாத்துலேயும் நியூஸ் போட்ட உடனே எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கேள்வி, ஏன் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க, ஏன் இதுன்னு. என்ன ரீசன்னா, இப்போ நான் திரைப்படம் அதே ஓரியன் மாலில் பைரசி நடந்திருக்கு. பட் எந்த மாலில் பைரசி நடந்ததுங்கிறது கூட அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு தெரியாது. 24 படத்தை வந்து அங்கே பைரசி போட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திரைப்படம் கூட எங்கேயோ போட்டாங்கல்ல, அது கொஞ்சம் எங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா அதே மால். அவர் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு வந்து 24ஓட பைரசிக்கு ஒருவேளை ஒரு விடிவு காலம் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நாம பேசுற ப்ரையாரிட்டியோட அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருந்ததுன்னா பைரசிக்காரங்களுக்கு ஒரு பயம் கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி எனக்கு என்ன பதட்டம்னா, அன்னைக்கு கோட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, நண்பரோட படம், எல்ரட் குமார் சாரோட படம். எனக்கு என்ன ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா, சார் அட்லீஸ்ட் நாம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆல்ரெடி நடந்துருச்சு, பைரசி வந்தாச்சு, தெரு டிவிடி போட்டு வித்துட்டு இருக்காங்க, கேபிளில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வித்துக்கிட்டு இருக்காங்க, நெட்டில் இருக்கு. சரி அட்லீஸ்ட் அவருக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் அவ்வளோ அவசரமாக போயிட்டு எல்லா மீட்டிங் எல்லாம் போட்டு பண்ணுறோம். காலையில் நூன் ஷோ படம் ரிலீஸு, மேட்னி ஷோக்கு நெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னைக்கு அதே பதட்டம் தான் இப்போ விஷால் சாருக்கு இருக்கு. பொறுமையாக எடுக்கலாம், முடிவுகள் இன்னும் ஒரு வாரம் மீட்டிங் போட்டு எடுக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம், புதுசாக வர்ற கவர்மெண்ட் கிட்ட போய் பேசி எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாங்க. பட் மருதுங்கிற படம் கண்டிப்பாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் நெட்டில் ஏறிடுச்சுன்னா அதோட டேமேஜ் அதில் முதலீடு பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர் ஆகட்டும், திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய கதி என்ன, இதுக்கான பதட்டம் என்ன. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வாரம் ஆச்சு மீட்டிங் நடத்திங்க. நம்ம தேர்ஸ்டேக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு பிவிஆரை சொல்லியிருக்கோமே ஒழிய நம்ம சைடு ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோம்? இந்த பதட்டம் இல்லை. இதுக்கு நடுவில் மனிதன் திரைப்படம் வந்து பஸ்ல ஓடிச்சுங்கிறது அவருக்கு என்ன இருக்கு, விஷாலுக்கு என்ன இருக்கு? மனிதன் படத்துக்கும் விஷாலுக்கும் என்ன இருக்கு? ஏன் அவர் ஒரு பதட்டப்பட்டு உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த பஸ்ஸை அரெஸ்ட் பண்ணி அந்த டிரைவரை ரிமாண்ட் பண்ணி எதுக்கு பண்ணணும்? என்ன அவசியம் இருக்கு? அவரோட கெயின் என்ன இருக்கு? இதுல எதுவும் கிடையாது. இது இண்டஸ்ட்ரி டோட்டலா எனக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பதட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, பத்திரிகை நடத்துகிறோம், தந்தி, தினகரன், தினமலர், இல்லை எல்லா பத்திரிகை நண்பர்களும் இங்கே இருக்கீங்க. நாளைக்கு காலையில் தந்தின்னு நாம் ஒரிஜினல் ஒன்று விடுறோம், கடையில் இன்னொரு தினத்தந்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒத்துக்க முடியுங்களா? இன்னொருத்தன் அதே பேரில் ஒரு இதை காப்பி பண்ணி அவன் காப்பி போட்டு வித்துட்டு இருக்கான், நம்மளால ஒத்துக்க முடியுமா? அதை இதே பதட்டம் தான் எல்லா டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே பதட்டம் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்போ பைரசிக்காரங்க அதை வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. இப்போ பப்ளிக்கு வந்து எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டுங்கிற டவுட் வர்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முடிவு எடுக்கிறோம், 15 நாளில் ஒரிஜினல் டிவிடி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கான மீட்டிங் என்ன? சரி, எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷனோட பேசணுமா, இல்லை அதுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோமா? எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, டோட்டலாகவே படம் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்குங்க பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் சபையில் வச்சு, சார் இந்த மாதிரி பைரசி போடுறாங்கன்னா, அது பைரசினா காலையில் தானே நம்ம பார்த்தோம் டிவிடிலங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஈவன் எங்கள் மெம்பர்ஸ்க்கே இருக்கு. இதுக்கே அவசரமாக கூட்டம் போடுறாரு. எதுக்கு விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே வராருன்னா, அவர் ப்ரொடியூசர், அதனால ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே வராரு. அந்த கேள்வியே தப்பில்லை. ஒரு பைரசி மேட்டருக்கு கொடுத்த மெசேஜில் கூட தெளிவாக கொடுத்துருக்கு. பைரசி ரிகார்டிங் த பைரசி இஷ்யூ, விஷால் ஹஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் அ அர்ஜென்ட் பிரஸ் மீட் அட் ஆர்கேவி. இவர் எதுக்கு ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய வேலையை இவர் ஏன் பண்றாரு? ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு ஒரு ரசிகர் கூட, ஒரு விஜய் சார் ரசிகர் கூட, அஜித் சார் ரசிகர் கூட, சூர்யா சார் ரசிகர் கூட ஒரு கடையில விற்கிறாங்க, போயிட்டு கேள்வி கேட்கறாங்க, நம்ம சார்பா கேட்கறாங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படிங்க நீங்க விற்கலாம், எங்க டிவிடியை எப்படி விற்கலாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கேட்கறாங்க. பிரச்சனைகள் வருது, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகுது. அந்த உணர்வு கூட இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு ப்ரொடியூசரா ஒரு நடிகரா எல்லாரும் இருந்துட்டு நம்மளுக்கு வரலன்னா அப்ப எப்பதான் நாம சரியாக போறோம்?
கம்ப்ளீட்டா இதோட இது ஒரு படம்னா இப்போ ஒரு மருதுன்னு ஒரு படம் வருது, இல்லை 24 இல்லை தெரியோ, இதுல எத்தனை பேர் இன்வால்வ்டு, எத்தனை பேரோட லைஃப் இன்வால்வ்டு, எவ்வளோ பேரோட ஸ்டேக் உள்ள இருக்கு, எத்தனை பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளோ உழைப்பாளர்களுக்கு வந்து அது அந்த படத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நாளைக்கு இந்த தொழிலே இல்லை, சரி எல்லாருமே நிறுத்திடுறோங்க, பைரசினால எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, இந்த தொழிலே இல்லைன்னா அதை வந்து நம்மளால தாங்கிக்க முடியுமா? இப்ப அந்த சூழ்நிலையில தான் திரைப்படம் இந்த 1.5 வருஷமா இருக்கிற மாதிரி பைரசி எந்த டைம்லயுமே இருந்தது கிடையாது. இந்த 1.5 வருஷம் என்ன ரீசன்னா, நம்ம கவர்மெண்ட்டையோ போலீஸையோ குறை சொல்லல. என் வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் காணாம போகுது, ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கே நான் ரெடி இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை படம் காலையில ரிலீஸ் ஆச்சுன்னா ஈவினிங் பைரசி வரத்தானே செய்யணும், நாமளே டியூன் ஆயிட்டோம்னா இப்ப அந்த சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவரு தானு சார் சொல்லியிருக்கிறது, நாளைக்கு ஏதோ நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு மத்தியானம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தானு சார்கிட்ட இருந்து கண்டிப்பா. ஏன்னா அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. தெரியுங்கிற திரைப்படம் வந்து அவருக்கான பாதிப்பும் ஜாஸ்தி. ஸோ அவர் ஒரு நல்ல முடிவா எடுத்து நாளைக்கு வந்து டோட்டல் சினிமா குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை அறிவிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒருவேளை அறிவிப்பு வரலன்னா கண்டிப்பா மறுபடியும் அவரை அணுகுவோம், மறுபடியும் அவர்கிட்ட எங்களுடைய குறைகளை சொல்லுவோம். கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு நல்ல முடிவை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தலைவருங்கிற முறையில். ப்ளஸ் பாதிக்கப்பட்ட எல்ரட் குமார் சார் இங்கே வந்திருக்காரு. ப்ளஸ் 24 படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அவரும் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கான பாதிப்பும் இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருந்திருக்குது. எனக்கான பாதிப்பு இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பாதிப்பு இருக்குது. கோட்டு வந்துருச்சு, பென்சில் வந்துருச்சு, ஒரு படம் விடாமல் வந்துகிட்டு இருக்கு. ஒரே மாலில் தொடர்ந்து 10 மாசத்துல ரிப்போர்ட் கொடுத்த தயாரிப்பாளர்களையே 7 படம் வந்து அந்த ஓரியன் மாலில் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக வந்து பைரசி நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. இப்போ இந்த முயற்சியில தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு கடந்த 4 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டானேன். பட் டயர்டே ஆகாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற விஷால் சாருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விதை வந்து பெருசாகி பத்திரிகையாளர்களுடைய சக நண்பர்களுடைய ஆதரவோட இதுக்கு ஒரு முடிவு இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல நாளைக்கு அமைய போற அரசும் வந்து நம்மளுக்கு நல்ல உறுதுணையா இருந்து அவங்களையும் அப்ரோச் பண்ணி எங்களுடைய குறைபாடுகளை சொல்லி ஒரு நல்ல முடிவை காணணுங்கிறது வேண்டிக்கிறேன். ப்ளஸ் உங்களுடைய சப்போர்ட் அதில் இருக்கணுங்கிறது ஆண்டோட வேண்டிக்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே பைரசி வந்து ஓரியன் மாலில் எடுக்கப்பட்டதா தான் இது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தகவல். பட் கோட்டுவை வந்து நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி இது எங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நேற்று தான் எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் அது. என்னென்னா ஒரு படமும் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வேர்ஷன் ரெடி ஆகும் யூஸ்வலாக. ஸோ கோட்டு வந்து எங்களுக்கு வந்து சென்சாருக்கு நாங்கள் ஒரு வேர்ஷன் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சில இதெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்தது. சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ட்ரிம் பண்ணியிருப்போம் அப்படின்னுட்டு. ஸோ ஒரு 12 minutes நாங்கள் வந்து அதை ட்ரிம் பண்ணோம். சென்சார் வாங்கின பின்னாடி சில வசனங்கள் நீக்க வேண்டியிருந்தது, சில விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதை ட்ரிம் பண்ணி ஃபைனலாக திருப்பி சென்சாருக்கு அனுப்பிச்சு தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம். இது 12 நிமிஷம் நாங்கள் ட்ரிம் பண்ணோம். இந்த 2 வேர்ஷனுக்கு நடுவில் நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அந்த வேர்ஷன் வந்து நாங்கள் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதை கியூபுக்கு அனுப்பிச்சு அதை செக் பண்ணிவிட்டு இந்த வேர்ஷன் ஓகேயா அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்குறதுக்காக நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அது எங்கேயுமே கிடையாது. ஈவன் எங்கள்கிட்டையுமே அந்த வேர்ஷன் ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்க் தனியாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சவுண்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அங்கே தான் மிக்ஸ் ஆகி அசம்பிள் ஆகிருக்கு. இங்கே வந்திருக்கிற டிவிடி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இப்போ வந்து நெட்டில் இருக்கிற பைரேட்டட் வேர்ஷனாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியில் கேபிளில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது எல்லாமே சுற்றி பார்த்தா கியூபில் இருந்து போயிருக்கு. எங்களுக்கு மட்டும் ரொம்ப பெக்யூலராக போயிருக்கு. மேபி இவங்க எல்லாருமே ஓரியன் மாலை குறி வச்சு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பைரசி பண்ணுற அந்த கும்பல் வந்து நேராக கியூபுக்கே டச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து காலையில் நண்பர்கிட்ட ஷேர் பண்ண அவர் ரொம்ப ஷாக் ஆனார். ஏன்னா கியூபில் எல்லாம் கை வச்சுட்டாங்கன்னா சினிமா எடுக்கிறதே கஷ்டம். ஏன்னா ஒரு டைமுமே நாங்கள் எல்லாமே கியூபில் கொடுத்து தான் வாங்கினோம். ஸோ இப்போ வந்து பைரசி வந்து கியூப் வரைக்கும் வந்துட்டாங்க. இது வந்து திரைத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஸோ நிச்சயமாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இதை பார்த்து இதில் வந்து அக்குவேரா ஆணிவரா ஆதி மூலம் பார்த்து
ஃபுல்லாக லீகலாகவும் சரி, தார்மீக அடிப்படையிலையும் சரி, கிரிமினல் ஆக்ஷன்ஸும் சரி எடுத்து ஒரு முடிவுக்கு வரணுன்ட்டு நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த பைரசியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த இது இருக்குது. மலையாளமில் கிடையாது, தெலுங்குல கிடையாது, ஹிந்தியில் கிடையாது. மலையாளம் மூவி நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா கூட ஒரிஜினல் டிவிடி அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பைரசி நடக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய லெவலில் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பயாவது நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து பிரிவினை பார்க்காம யார் பெனிஃபிஷியரி, ப்ரொடியூசர் மட்டும் பெனிஃபிட் ஆக போகிறதில்ல பைரசி நிறுத்துறதுனால, ஹோல் இண்டஸ்ட்ரியே பெனிஃபிட் ஆக போகுது. பிரிவினை பார்க்காம எல்லா கிராஃப்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து ஃபைட் பண்ணணும். விஷால் சார் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு நன்றி. அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி இந்த பைரசியை நிறுத்துறதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேருவோம். இந்த டைமையும் விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து எப்போ நம்ம அதை பண்ண போறோம்ன்றது தெரியல. இல்லைங்க, அதான் இப்போ வி ஹேவ் அதான் சொன்னேன், அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்ன்றது பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி. சில தயாரிப்பாளர்கள் பண்றது இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு 4 படம்னா 4 படமும் நம்ம கையில் இருக்கும். இல்லைம்மா, அதில் வந்து இப்போ ஒரு டிவிடி கடையிலிருந்து அதை அப்ரோச் பண்ணுவோம். ஒரு கஸ்டமராக இப்போ ஒருத்தர் வந்து டிவிடி கடைக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு டே ஒரு பிரிண்ட் வருங்க. ஃபஸ்ட்டு டே வர்ற பிரிண்ட் வந்து தியேட்டர் பிரிண்ட்டு. முதல் நாளோ 2வது நாளோ வர்றது வந்து தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ எடுக்கப்படுற தியேட்டர் பிரிண்ட் வந்து ஃபஸ்ட் டே வருது. இப்போ ஓவர்சீஸில் வந்து ஒரிஜினல் டிவிடி 15 நாள் 18 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் வீக் வந்து ஒரு டிபிஎக்ஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் கொடுப்போம் யார் ஓவர்சீஸ் பையருக்கு. இப்போ அந்த காப்பி வந்து பக்கா 5.1ல் பைரேட்டட் டிவிடி வரும். இப்போ நம்ம 2வது வாரம் கழிச்சு கொடுக்குறோம் இல்லைங்க. அப்போ போகிறப்பவே ஒரு கஸ்டமர் போகிறப்பவே டிவிடி கடைக்காரன் சொல்லுவான், சார் 5.1 வந்திருக்கு. 5.1 வந்திருக்குதுன்னா ஓவர்சீஸ்லேருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ஃபர்ஸ்ட் டே வர்றது இதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸிபிட்டிவ் அசோசியேஷனில் பேசுகிறப்ப கூட இல்லை நீங்கள் ஓவர்சீஸ் கொடுக்குறது நிறுத்துங்க, ஓவர்சீஸ் கொடுக்குறது நிறுத்துருங்க. அது இன்னைக்கு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா போயிட்டுருக்கு ஓவர்சீஸு. ஃபர்ஸ்ட் டே வர்ற பிரிண்ட்டோ செகண்ட் டே வர்ற பிரிண்ட்டோ நெட்டில் ஃபர்ஸ்ட் டே ஏறுற பிரிண்ட் வந்து கண்டிப்பாக ஓவர்சீஸ் பிரிண்ட் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவர்சீஸ்னால கிடையவே கிடையாது. இந்த 5.1 பிரிண்ட்டுன்னு வர்றது மட்டும்தான் ஓவர்சீஸ் பிரிண்ட்டு. அது 15 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ 24க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் டிபிஎக்ஸ் ஃபைல் தரல, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மண்டே அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது கொடுத்தோன்னே பக்கா ஒரிஜினல் பிரிண்ட் ஒன்று வரும். நம்ம அதை கூட அவாய்ட் பண்ணலாம். 3 வீக்ஸ் ஆக்கலாம், இல்லை 4 வீக்ஸ் ஆக்கலாம், இல்லை ஒரிஜினல் நாமளே போட்டுடலாம். 15 நாளில் எப்போ ஓவர்சீஸில் ஒரிஜினல் போடுறாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரிஜினல் அவைலபிளாக கூட வைக்கலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு பைரசியை தடுக்கிறதுக்கு, பைரசியை வந்து ஊக்குவிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முடிவுகள். இது வந்து யாரையும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. இப்போ எக்ஸிபிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஊரில் டிவிடி கிடைக்கல, ஃபஸ்ட்டு கேள்வி. சரி, ஒரிஜினல் ரிலீஸ் பண்ண வேண்டான்னு ஒரு டிவிடியை போட்டு எங்கள் தொழிலை முடக்கிடாதீங்க, தியேட்டர்ஸ் தொழில் வந்து இதனால் பாதிக்கப்படும்னு சொல்கிற எந்த எக்ஸிபிட்டராக இருந்தாலும் மனசாட்சிப்படி எந்த படம் வந்து டிவிடி கிடைக்கல, எந்த ஊரில் கிடைக்கல? இப்போ போன வாரம் ரிலீஸ் பண்ண படம் கிடைக்கலையா? பென்சில் கோ கிடையாதா? 24 கிடையாதா? தெரி கிடையாதா? ஈஸிலி அவைலபிள். வீட்டுக்கு டெலிவரி நீங்கள் கொண்டு வந்து பால் பாக்கெட் போடுற மாதிரி போடுறதுக்கான சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்கள ஏன் நம்ம அதை பண்ண விடணும்? நம்ம 2வது வாரத்தில் நாமளே ரிலீஸ் பண்ணால் பைரசிக்காரங்களுக்கு என்ன வரும்? ஓ, நாம் போட்டோம்னா ஒரிஜினல் வந்துருச்சுன்னா யாரும் டூப்ளிகேட் வாங்க மாட்டாங்கங்கிற பயம் வந்து பைரசிக்கு வரும். 2 வாரத்துக்கு மேலே இன்னைக்கு எந்த படமும் கலெக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் குரூஷியல். தியேட்டரில் பார்க்குறவங்க நீங்கள் என்னதான் டிவிடி கொடுத்தாலும் தியேட்டருக்கு போகாமல் டிவிடியில் பார்க்கவே மாட்டாங்க. தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் தியேட்டருக்கு மட்டும்தான் வருவாங்க. ஸோ இதுதான் நாம் பண்ண வேண்டிய சேஞ்சஸ்ன்னு நான் நினைக்கிறேங்க. இல்லைங்க, இப்போ ஓரியன் மாலுங்கிறது வந்துங்க, இப்போ 24 இஷ்யூ வந்துச்சுல்ல, இது வந்த உடனே நான் கவுன்சிலுக்கு கொண்டு போனேன். ஒருவேளை கவுன்சிலில் இல்லைங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட அடுத்த ஸ்டெப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக லீகல் போகிறது தான்.
பட் போலீஸ்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க, போலீஸ்ல கேட்பாங்க ஏன் டிலேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க நடிகர் சங்கத்துல இல்ல வேற எந்த சங்கத்துல சார் இது இல்ல சார், இதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருவேளை ஓரியன் மால் வந்து இங்க சென்னை மாலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இமிடியட்டா ஆக்ஷன் எடுத்திருப்போம். இதுல உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஸ்டேட் போய் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து சங்கத்தை அணுகிறது. சங்கத்தை ஏன் அணுகிறோம்னா, சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு ரெப்ரசென்ட் பண்ணா இமிடியட்டா பெங்களூர்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம லீகல் போறதுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லீகலா போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் கர்நாடகா சேம்பர்ல இருந்து கூட 4 பேர் ஒரு செக்ரட்டரியோ பிரசிடென்ட்டோ வர்றது வந்து அதோட லீகல் ஆக்ஷனுக்கான, ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன், அது வெறும் ஃபார்மாலிட்டி ஆயிடும். ஆக்ஷன் எடுக்கணும், கடைசி வரைக்கும் அங்க ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ரீசனுக்காக தான் கவுன்சில் அணுகிறதுங்க. இல்ல சார், அதான் கவுன்சில் என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து பிவிஆருக்கு கண்டென்ட் தர்றது இல்லைன்னு டிசிஷன் எடுத்தாங்க. சரிங்களா? இல்ல அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கான் இன் an agreement with PVR. கவுன்சில் எந்த விதத்திலையும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. அப்போ நீங்க வந்து ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றீங்க, அவங்க இது 5 படம் வரைக்கும் பண்ணிருக்குன்றீங்க, அது ஒரு பெரிய பாடி, அதுக்கு இங்க நீங்க தானே ஃபீட் பண்றீங்க. சார் 5 படம் இல்ல சார், டெஸ்ட் கொடுத்த 10 படத்துல 7 படம், 10 படத்துல 7 படம் ஒரே மால். நீங்க திருப்பி திருப்பி ஃபீட் பண்ணுங்க. சார் நீங்கன்னு சொல்றது ஞானவேலை கேக்குறீங்களா, தயாரிப்பாளர் சங்கத்தை கேக்குறீங்களா? மெம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் கவுன்சில் சார். நான் சார் as a member I have represented. Last week 2 நாள் I was about to sit on a hunger strike. They convinced me saying they are going to take action. நடந்தது சொல்றேன் நான். அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் உட்கார்ற முடிவுல தான் 5 மணிக்கு போனது மீட்டிங்கு. என்னை கன்வின்ஸ் பண்ணி இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீ உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் நிறுத்தினது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் நடவடிக்கை இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க பண்ணலன்னு நான் சொல்லி கன்க்ளூட் பண்ணல. இப்ப அர்ஜென்சி என்னன்னா, மறுபடியும் மருது வருது, இது முடிச்சிட்டு மறுபடியும் இதே டாபிக்கை நம்ம பேசக்கூடாதுல்ல. ஆமா, மருது அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. சார் அதுதான் சார், இப்போ கையில வந்து ஆதாரம் வச்சுக்கிட்டு நம்ம எந்த நடவடிக்கை எடுக்கலன்றது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு பயம் உண்டாக்கும். பயம் இருந்தாதான் வந்து ஒரு மாலுக்குள்ள நீங்க 100 ரூபாய் பணம் இல்லாம நீங்க வந்து உள்ள நுழையிறதுக்கே 2 முறை யோசிப்பீங்க. ஆனா ஒருத்தன் வந்து கேமரா ஸ்டாண்டோட டோட்டல் எக்விப்மெண்டோட ஒரு ஓரியன் மால்குள்ள தைரியமா ராஜ நடை போட்டு ஆபரேட்டர் கேபின் வரைக்கும் 7 படம் எடுக்கிறான்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் an ordinary thing. அவன் 7 தடவை போறது வந்து முடிஞ்சு போன கதை. 8வது தடவை அவன் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து முயற்சி எடுக்கிறோம். தயவு செய்து ஒரு நடவடிக்கை எடுங்க, பகீரங்கமான ஒரு நடவடிக்கை எடுங்க. அதுக்கு வந்து நாங்க எல்லாரும் உடந்தையா இருக்கோம், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் கம் ப்ரொடியூசர் எல்லாமே. பட் அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் இன் பிவிஆர் அப்படின்னு எனக்கு ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் பிவிஆர், ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனி சிங்கிள் ஓனர். பட் எனக்கு வந்து என் தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கு திரும்ப இதே மாதிரி அடுத்த வாரம் பிரஸ் மீட் போட்டு மறுபடியும் வந்து என் படம் திருட்டு விசிடி வந்துருச்சு, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறத விட முன்னாடி நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க வந்து எல்லாரும் முயற்சி பண்றோம். அதுதான் உண்மை. நீங்க இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுக்கறீங்க, அந்த வெஞ்சன்ஸ் வச்சு பிவிஆர் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோல ரிலீஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஷோல ரிலீஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கா ரிலீஸ்? அதான் சொல்றேன் சார், இதுல வெஞ்சன்ஸே இல்ல சார். என்னன்னா, இப்ப இஞ்சி எடுப்பழகி தெலுங்கு வெர்ஷன் சைஸ் 0 ஓரியன் மால்ல ஒரு ஸ்கிரீன்ல தெலுங்கு வெர்ஷன் மார்னிங் ஷோ ஓபன் ஆகுது, ஒரு ஸ்கிரீன்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. 2 ஸ்கிரீன்லயுமே கேமரா வச்சு காப்பி ஒரே டைம்ல, அதாவது கியூப்ல வந்து டைமோட வருங்க. எந்த டைமுக்கு அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்லங்கிற வரைக்கும், எந்த ஷோ வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் வரும். 9:58க்கு தமிழ் கேப்சரிங் நடந்திருக்கு, 10:15க்கு தெலுங்கு கேப்சரிங். அதாவது ஒரே நாள்ல 2 ஸ்கிரீன்ல ஒரே சம்பந்தப்பட்ட படத்துக்கு வேற வேற லாங்குவேஜ் படத்துக்கு காப்பி ரெடி ஆயிருக்கு. சார், இது வந்து நீங்க நானும் பதட்டப்படுற அளவுக்கு அவ்வளவு சீரியஸா அவங்க பயிற்சிக்காரங்க எடுத்துக்கிறதே இல்லை. அவன் இவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தாலும் அவன் வெள்ளிக்கிழமை காலையில அவன் ஸ்டாண்டு இப்பவே வச்சாலும் வச்சிருப்பான். படம் தான் லேட் ஆகுது, வெள்ளிக்கிழமை காலையில அவன் ஸ்டாண்டை பிக்ஸ் பண்ணிருப்பான் இந்நேரம். இப்ப அந்த நிலைமையில எல்லாமே இருக்கிற டிசைன்ஸ் இருக்குல்லங்க, இப்ப மருது டிசைன்ஸ் பிரிண்ட் ஆகி ரெடியா இருக்கும் லேபிள். ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் சிடி எம்டி சிடி காத்துது.
சிடி ரைட்டரோட சார் அதுக்கு காரணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல தயாரிப்பாளர் சங்கத்துல உள்ள பிரிவுகள். சார் சங்கம்ங்கிறதே நான் சொல்ல மாட்டேன் சார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான். அவன் அவ்வளவு தைரியமா இருக்கான்னு சொல்றீங்கல்ல சார். என்னன்னா இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிற தைரியம் தான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். மருது படத்தை வந்து கோபுரம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கா இல்ல வந்து ஐங்கரன் கொடுத்துருக்காங்க சார் அவங்களுக்கு டிவிஆருக்கு? சார் கோபுரம் பிலிம்ஸ் வந்து ஐங்கரனுக்கு சேல் பண்ணி ஐங்கரன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சேல் பண்ணி. நீங்க ஐங்கரன் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்ல முடியலையா அவங்களால? நாங்க ரிக்வெஸ்ட் பண்றதை விட பாடியா ஒரு முடிவு எடுக்கும் போது தான் சார் எல்லாரும் வந்து அது உணர்வாங்க. இப்போ விஷால் வந்து பிவிஆர்ல போடாதீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் a very complicated scenario. விஷாலுக்கு வந்து பிவிஆர் பிடிக்கல, இல்ல விஷாலுக்கு வந்து அந்த தியேட்டர் பிடிக்கல, அதனால வேணான்றாரு அப்படின்னு இருக்கும். அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு லெட்டர் பிவிஆர் அந்த நேரம் சினிமாஸ் மேல we are taking action அப்படின்ட்டு ஒரு பாடி அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்லி everyone will abide by the rules. So it's not just for Vishal's film. Future films, till they come with a proper explanation or till this stops. இவ்வளோ ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஓரியன் மால்ல எடுத்தாங்கன்னா சம்திங் சீரியஸ் இஸ் ஹேப்பனிங், சம்திங் வெரி சீரியஸ் இஸ் ஹேப்பனிங். சார் அவ பிவிஆர்ல இருந்து வந்திருந்தாங்க சார், பாம்பேல இருந்து. நாங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு கியூப் ரிப்போர்ட்டுங்கிறது ஆத்தென்டிக் ரிப்போர்ட். அதுக்கு 54,000 ரூபா நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம். ஒரு அவுட் சைடு ஏஜென்சி சோர்ஸ் பண்ணி தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. கியூப் மிஷின் தான் பிவிஆர்ல இருக்கு. அவங்க ரிப்போர்ட் தராங்க, இந்த மிஷின்ல இந்த டைமுக்கு எடுக்கப்பட்ட பைரசி இதுன்னு சொல்லி. அதுக்கு அவங்க நாங்க கேட்ட கேள்விக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுங்களா? ட்ரைனிங் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் பைரசியை தடுக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார், வீட்டுல திருடிட்டாங்க, இது பாருங்க கேமரால வந்து பதிவாயிருக்கு முகம், இவர் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு, பூட்டை உடைக்கிறாரு பாருங்கன்னு கொடுத்தா, அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருடன் வந்து சார் இப்பதான் நான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன் சார், இனிமேல் திருடக்கூடாது, திருட்டை நிறுத்துவது எப்படின்னு ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு அந்த பதிலை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ கவுன்சில நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா தான் நாங்க வந்து கவுன்சில அதை நினைச்சுதான் அங்க போறோம் கம்ப்ளைண்ட்டுக்கு. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஷனுக்கோ இல்ல அரசாங்கத்தையோ நேரடியா போய் நாங்க தொடர்பு கொள்ள முடியும். இப்பவும் என்ன சொல்றாங்க, படம் விளம்பரத்துக்காக விஷால் வந்து பிரஸ் மீட். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், விஷால் பிரஸ் மீட் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணா பிரஸ் வரமாட்டாங்களா? இதுக்கு வந்து பைரசிங்கிற ஒரு தடுப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் கொச்சப்படுது. அவசியமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாம், அவர் இதே ஹாலில் இதே ஸ்டேஜில் பின்னாடி மருதுன்னு போட்டு 4 விஷயம் படத்தை பத்தி பேசிட்டு போகலாம், எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு போகலாம். அந்த ஒரு எண்ணங்களும் ஒரு படம் எடுக்கிறவங்க சார் 40 பேர் தான் சார் படம் எடுக்கிறோம். இன்னைக்கு சுத்தி சுத்தி நீங்க எந்த படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் படம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த 40 பேர் தான் பாதிக்கப்படுறோம். இந்த 40 பேர்ல இன்னும் 6 மாசத்துல 20 பேர் செத்து போயிடுவோம், இன்னொரு 20 பேர் வருவாங்க. ஏன் அந்த 40 பேர்ல ஒரு ஒத்துமை இன்னும் வரல சார்? எல்லாம் 40 பேருக்குள்ள ஒத்துமை இருக்கு சார். அது இல்லைன்னா அவரு பாதிக்கப்பட்டு ஒடியாடுறாரு, நான் பாதிக்கப்பட்டு ஒடியாடுறேன். அந்த 40 பேருக்குள்ள ஒத்துமை இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. நாங்கள் சார்ந்து இருக்கிற சங்கம் எங்களுக்காக நிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்ல, அதுல தப்பு கிடையாதுல்ல. நாங்க வந்து we are part of producer council. சார் delayed justice is equal to உங்களுக்கே நல்லா தெரியும் சார், delayed justice. அதுவும் சினிமாங்கிறது ஒரு இடமோ ஒரு பொருளோ கிடையாது, அது அப்படியே கெடாம இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு. அது வந்து ஒரு காய்கறி மாதிரி கெட்டு போயிடும். இன்னைக்கு கெட்டுச்சுன்னா முடிஞ்சது, அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. அப்புறம் இன்னொரு வேல்யூபிள் பாயிண்ட் ஒன்று இருக்கு. நீங்க வந்து தாய் வீட்டுல இருந்து போகுதுன்னு சொல்றீங்க, அவர் கருவறையில இருந்தே போகுதுன்னு என்ன பண்ண போறீங்க சார்? அது வந்து உண்மையாவே காலையில எனக்கு இந்த தொழில் மேல மொத்த நம்பிக்கையும் கெட்டுறதுக்கான ஒரு தகவலா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்லங்க, சரி இதை தடுத்துடலாம், நம்ம தொழிலை மீட்டு எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல்ல, அதை வந்து ஆணி வேற ஆட்டி விடுற ஒரு தகவலா தான் உண்மையாவே இருந்துச்சு. அது நம்ம நாளைக்கு பூஜை போடுறப்பவே நடுக்கம் வர்ற ஒரு செய்தி அது. சார் இப்போ நீங்க வந்து தியேட்டர்ஸ்ல இருந்து பைரசி வருதுன்றீங்க, அவங்க வந்து கியூப்ல இருந்தும் போறதுன்றாங்க, சில பேர் எஃப்எம்எஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ ஃபைனலா நீங்க ஆல் ஆர் ப்ரொடியூசர்ஸ் இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணி சார் 90% தியேட்டர்ஸ் தான் சார். வாட்ச் யுவர் செக் அண்ட் பேலன்ஸ். எனக்கு இது வேணும் அப்படினு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. பண்ணனும்னா கூட வாட் இஸ் இல்லங்க. see simple, you know who is the culprit, you know what is the damage, you know how you can stop it, why don't you stop it? அவ்வளவுதான் சார். நீங்க பேசுற மறுநாளே திருட்டு டிவில என்ன தப்புன்னு கேட்டு ஒரு தியேட்டர் ஓனர் ஆடியோ அனுப்பியிருந்தாரு, நீங்க கேட்டீங்களா? சார் அந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன் சார். இப்போ வந்து என்னன்னா திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் எமோஷனலா சொன்னாங்க. அவர் வந்து தயாரிக்கலையோ தவிர பட் எல்லா சம்பந்தப்பட்ட தொழில அண்ணன் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
இந்த இண்டஸ்ட்ரி மேல மிக மிக அக்கறை இருக்கிற நபர்கள்ல அவரும் ஒருத்தர். அவரோட ஸ்பீச்லயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, யாரு தப்பு பண்ணாலும் 6 மாசம் நாங்க தியேட்டரை மூடுவோம்னு சொல்லி. ஒரு எக்ஸிபிட்டரா முன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணன் அவ்வளவு தூரம், ஒரு எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்ல இஸ் அ மெம்பர், அப்படி இருந்து கூட இந்த தொழில் நல்லா இருந்தாதான் நாளைக்கு எக்ஸிபிட்டரா டிஸ்ட்ரிபியூட்டரா ப்ரொடியூசராங்கிற பிரிவினையே. இந்த தொழில் நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் தொழில் நல்லா இருக்கணும், தொழில் வந்து லைவா இருக்கணும். அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் நாங்க ஏன் அந்த ஸ்பீடு வரமாட்டேங்குது? இன்னைக்கு அவரு சொன்ன ஸ்பீடுக்கு இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னா இன்னைக்கு வந்து எந்தெந்த திரையரங்குகள் வந்து தவறு செஞ்சிருக்குதோ அதை மூடி வைக்கணும் சார். இப்ப பெட்ரோல் பங்க் எடுத்தீங்கன்னா முதல் தடவை வார்னிங் கொடுப்பாங்க சார், 15 நாள் மூடுவாங்க தவறு செய்தால், எந்த தொழிலா இருக்கட்டும். 2வது தடவை 30 நாள் மூடுவாங்க. 3வது தடவை லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தவறு நடக்குதுன்னா அதுல வந்து ஓனர் தப்பு பண்ணாரா இல்ல இவரு தப்பு பண்ணாரா, பையன் பெட்ரோல் பையன் தப்பு பண்ணாங்கிறதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அந்த அந்த பெட்ரோல் பம்புக்குள்ள யார் தவறு செய்தாலும் அதனுடைய பொறுப்பு வந்து ஓனர் தான். அந்த பொறுப்பு வந்து தியேட்டர், இப்ப தியேட்டர் நடத்துறாங்கன்னா தியேட்டர் ஓனருடைய பொறுப்பு தான் அது. அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி தான் நாம அனுப்புறோம். நாளைக்கு ஆபரேட்டர் தப்பு பண்ணாங்களா, கேட் கீப்பர் தப்பு பண்ணாங்களாங்கிறது நம்மளுடைய பாயிண்டே கிடையாதுங்க. இப்போ எங்களுடைய இது என்னன்னா, திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் சொன்ன மாதிரி அதை நடைமுறைக்கு கொண்டு வர தயாரிப்பாளர் சங்கம் வந்து முன் வந்து அதுக்கான அவசர நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஓகே, இன்னொரு 10 நாள் கழிச்சு முடிவெடுக்கலாம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றாங்க? எலெக்ஷன் டைமு, இப்ப வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்சு வரட்டும்னு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? புது ரூலிங் கவர்மெண்ட் வந்திருக்குது, அவங்களுக்கு எதிராக நினைப்பாங்க, வேண்டாம். இது எத்தனை நாளைக்கு இது கன்னியூ ஆக போகுதுங்க? வார வாரம் படம் ரிலீஸை நிறுத்த முடியுமா? நம்ம படம் ரிலீஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அந்த ஒருவேளை படம் ரிலீஸை பைரசி அழியிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோங்கிற முடிவும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எடுக்கணும். இண்டிவிஜுவலா ஒரு ப்ரொடியூசர் எடுக்க முடியாதுல்ல. சார் ஞானவேல் சார், நீங்க சொன்ன மாதிரி புது ரூல் வரும்போது தள்ளி போகுதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு நிலைமை நாளைக்கு வந்தா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? என்ன மாதிரி சார் தள்ளி போட்டாங்கன்னா சார், இதுல 2 முடிவு தான் இருக்கு சார். ஒன்னு, இந்த தொழிலை டோட்டலா நிறுத்திடலாம், இனிமேல் படம் எடுக்க வேண்டாம், இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா சார்? இல்லாட்டி நம்மளுடைய கடைசி முயற்சியா அரசாங்கத்தை அணுகி, அதாவது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அரசாங்கத்தை அணுகி எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கடைசியா ஒரு கோரிக்கை வைப்போம். எதுவுமே முடியலைன்னா சாகும் வரை உண்ணாவிரதம், அவ்வளவுதான். வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. ஏன்னா வேற தொழில் தெரியாதுங்க, இது ஒண்ணுதான் தெரிஞ்ச தொழில், இதை கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறோம். பிவிஆர்ல 7 படம் சொன்னீங்க. 7 படம் பைரசில அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? ஒரு வருஷம் பைரசில மட்டும் அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க? சார், பிவிஆர் பைரசிங்கிறது அவங்க போடுறதுக்கு காசு வாங்கிட்டு விடுறதுதான் சார். அவன் பைரசி போட்டு அவன் அதுல ஒரிஜினல் பிவிஆர் லேபிள் போட்டு விற்கல சார். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா ஒரு செயின் கிரியேட் ஆயிடுச்சு சார். நீங்க தியேட்டர்ல ரெடி ஆகுற அந்த காப்பி வந்து அது பேர் சோர்ஸ். அதுல இருந்து பிரிஞ்சு 3ஆ போகுது சார். ஒன்னு வந்து பிசிக்கல் சேலுக்கு போகுது, டிவிடியா விசிடியா பஜார்ல கடைகள்ல வீட்டுக்கு வீடு போடுறது, இது நடந்துட்டு இருக்கு. 2வது ஆன்லைன். 3வது பெரிய பாதிப்பு எங்கன்னா, அந்த பிசிக்கல் காப்பி இருக்குல்லங்க, அதை எடுத்துட்டு போய் பஸ்ஸுலையும் கேபிள்லையும் போட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை படத்தை சாட்டர்டே சனிக்கிழமை இரவு காட்சின்னு போடுறான். இதுல கேபிள்ல ஒரே நாள் சார், ஒரு நாள் தான் அதுக்கு உயிர் வாழ டைம் கொடுக்குறான், 2வது நாள் நைட்டே போட்டு கொள்றானுங்க. ஒரு வருஷம் பைரசியால எவ்வளவு சார்? இப்ப நாங்க எங்களுடைய முதலீடுக்கு எங்களுக்கு வந்துட்டு இருக்கிற ரிட்டர்ன் வந்து 20% சார். 80% அவங்களுடைய சேனல்ல வந்து அவங்களுடைய வருமானமா மாறிடுச்சு. இன்னைக்கு 20% தான் எங்க கைக்கு வருது சார். இதை வந்து தடுக்கிற முயற்சியாதான் 15 நாள்ல ஒரிஜினல் கொண்டு வரணுங்கிறது. எதுக்குன்னா, அவங்களுடைய அந்த இதோட காலகட்டத்தை வந்து நம்ம குறைக்கணுங்கிற முயற்சி தான். ஒரிஜினல் வந்துருச்சுன்னா பப்ளிக் அட்லீஸ்ட் ஒரிஜினல் வாங்க ஆரம்பிப்பாங்கிற ஒரு முயற்சி தாங்க. நீங்க பேசுறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு நாங்க சங்கம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு எப்பதான் நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது சார்? இந்த பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நாங்க அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. இவருக்கு எதிராக பேசுறாரு, அவருக்கு எதிராக பேசுறாரு சார். இது சார் 100% சார். எனக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, தலைவருக்கும் நஷ்டம் தான். தானு சாருக்கு நஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது இந்த குறிப்பிட்ட
40 பேர் நீங்களே சொல்றீங்க 20 பேர் செத்துட்டாங்க 20 பேர் தான்ட்டு. இப்போ இருக்கிற 20 பேரும் போயிட்டா அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? இப்போ இந்த 20 பேராவது உயிர் தெரிஞ்சு ஏதாவது ஒரு போராடணும்ல. இப்போ விஷால் வந்து 2 வருஷமா போராடிட்டு இருக்காரு. தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே போறாரு. அவர் யார் சப்போர்ட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் அவர் கூட நீங்க எல்லாரும் கை கோர்த்து அந்த போய் நின்னீங்கன்னாவது அதுக்கான ஒரு சார் சார் நீங்க சொன்ன அதே உணர்வு தான் இப்போ ஒடியாந்துருக்கும் சார். இது இந்த 40 ப்ரொடியூசரும் ஒன்று சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சார் ஒன்னா தலைமை பண்ணணும், இல்லைன்னா யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். இப்ப அவர் பண்றாரு, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒடியாந்துருக்கும். இதுல நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ எதுவுமே இல்லை. இன்னொரு சக தயாரிப்பாளர் இன்னொரு சக நடிகர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு தான் ஒடியாந்துருக்கும். சரிங்களா சார்? 40 பேர்ல நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க, 4 பேர் தான் இருக்கீங்க. இல்ல சார் 40 பேர் வேணும்னாலும் ஒரு பிரஸ் மீட் போடலாம். இது எமர்ஜென்சி. நம்ம இப்ப நேத்து முடிவெடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 40 பேர் இருந்திருப்போம் ஸ்டேஜ்ல. சரி சார், இப்ப இந்த இது விட்டுருங்க சார், கேப்சர் பண்ணாங்க. சரி, பிறந்துச்சு குழந்தை, வெளியே தப்பான வழியில போறதுதான் ராக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல போகுது. ஆன்லைன்ல நிறைய போகுது. ஆன்லைன் தான் இருக்கிறதே வேர்ஸ்ட் பைரசி. நீங்க பாத்தீங்கன்னா சிடி வாங்குறதோட ஆன்லைன் தான். அந்த ஆன்லைன்ல முடக்கிறதுக்கு நீங்க என்ன வழி பண்ணிருக்கீங்க? ஆன்லைன்ல முடக்கணும்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் பண்ண முடியாது சார். இட் இஸ் ஒன்லி தி சென்ட்ரல் கவர்மெண்ட் which has to do it and it has to be reported to the CBI. சார் இதோட சார் இப்ப ஆன்லைனோ இல்ல பர்மா பஜார்ல விற்கிற கடையோ எதுவா இருந்தாலும் இதுல 3 ஸ்டெப் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்க சோர்ஸ் எடுக்கிறாங்க, எங்கிருந்து ஒரு பொருள் எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருந்து தான் கிடைக்குது. அது ஆன்லைன் ராக்காஸா இருந்தாலும் சரி, திருட்டு.vcd.com இருந்தாலும் சரி, தமிழ்கன்.com, இது எல்லாரும் சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்காரு சார். ஒருத்தர் ஸ்வீடன்ல இருக்காரு, ஒருத்தர் நெதர்லாந்து இருக்காரு. ஆமா சார், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்கு. இப்ப நெதர்லாந்துல இருந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல இருக்கிற பைரசிக்கு மட்டும்தான் தண்டனை இருக்கு, நீ வந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாரு. அப்படி பண்ண முடியாமல்லாம் இல்லை சார். டெஃபினட்டா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா ஒரு ரெப்ரசன்டேஷன் சவுத் இந்தியன் சேம்பருக்கு கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை கொண்டு போய் அதே இப்போ அட்ரஸ் வரைக்கும் தெரியும் சார். நெதர்லாண்ட்ல அவரோட அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். ஸ்வீடன்ல பண்ணிட்டு இருக்கிறவரோட அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். போட்டோ என் கையில் இருக்கு, ஃபேமிலி போட்டோ கையில் இருக்கு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. Are you aware இன்னைக்கு எல்லா கையிலயும் 4G இருக்கு, ஒரு இந்த மொபைல் இருக்கு. I believe Friday evening ஒரே ஒரு காப்பி வெளில வரும்போது share it, you can share it in within 30 seconds a big file and everybody has it in the evening. டிராவல்லையும் சரி சிக்னல்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சகஜமா பாக்குறவனுக்கு அது கிரைம் தோணல. அதை நீங்க வந்து சென்சிடைஸ் பண்ணணும். I believe artists like you people should sensitize it. இல்ல பிரதர், ஒரே ஒரு விஷயம். see that's the whole thing is ஒரு எண்ட் கன்சியூமர் வந்து அவங்க பார்க்கறது குற்றம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் இல்லை. everyone knows it. see piracy is as good as a pirated version. it's not the original version. anything not being original is as good as wrong to consume it or to avail it or anything. எங்களுக்கு வந்து அது எண்டு கன்சியூமரை போய் நீங்க வந்து தயவுசெய்து திருட்டு விசிடி, எனக்கே நான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல இது மருது பைட்ஸ் கொடுக்கும்போது தயவுசெய்து திருட்டு விசிடி பார்க்காதீங்க, தியேட்டருக்கு போய் பாருங்க, நான் நிப்பாட்டிட்டேன் ஆக்சுவலா சொல்றது. ஏன்னா நீ பாக்குறது பார்க்காம இருக்கிறது உங்க இஷ்டம், அது போய் அவங்க கிட்ட சேராம இருக்கிறது தான் நாங்க தடையா இருக்கும். ஏன்னா மதர் சோர்ஸ், அதான் சொல்றேன். we know where, that's what I'm saying. let us nutshell சொல்லணும்னா இந்த இடத்துல கண்காணிச்சு இந்த இடத்துல எடுக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சா why not we take strict action. இப்போ என் மேல வந்து விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நஷ்ட ஈடு கேட்கிறாரு, இம்மிடியேட்டா அவர் கொடுக்கணும்னா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்ன கட்ட வைக்கிறாங்களே. இல்ல கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இதே எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திங்கக்கிழமை வந்து விஷால் ஃப்ரெஷ்ஷா இருப்பான், அவனை வந்து உட்கார வச்சு அவனை வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே இல்லையே. இம்மீடியட்டா தானே கூப்பிட்டு என்ன கட்ட வைக்கிறாங்க ஃபைனு. அதே தான் நடிகனுக்கு, அதே மாதிரி தான் தயாரிப்பாளருக்கு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்ட ஈடோ இல்ல ஏதோ ஒரு நஷ்ட ஈடோ இம்மீடியட்லி தேர் டேக்கிங் ஆன் த ஸ்பாட் டெசிஷன். why not for piracy? why not for piracy? அதே பகிரங்கமா ஏன் உட்காந்து கூடி ஏன் வந்து வாங்க எல்லாம் என்ன பிரச்சனை, இதுவா ஓகே அடுத்த படம் வந்து காப்பாத்துருமா, இல்ல அடுத்த படம் முடியாதா, அடுத்த படம் இது நம்மால அடுத்த வாரம் வருதா, இது நம்மால காப்பாத்தலாம்யா,
வாங்க எல்லாம் உட்காந்து பேசலாம், என்ன பண்ணலாம் அடுத்து இந்த திரையரங்கமா எல்லாருக்கும் ஒரு வில் கிவ் ஒரு அல்டிமேட்டம். இனிமே வந்து சாரி, we are very sorry, we are all one family, பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்க தியேட்டர்ல உங்களுக்கு தெரியாமலையோ உங்களுக்கு தெரிஞ்சோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறது எவ்வளவு நேரம் அவங்க? அதாங்க வருத்தமா இருக்கு சார். அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன்னு ஆளுநர் அழகராஜா கரூர்ல ஒரு தியேட்டர்ல பிடிச்சாங்க சார். பொன்னமுதா அவரு 2 பெரியவங்க சார், 65 வயசு 68 வயசு, 2 பேரும் அண்ணன் தம்பி. கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. என் ஃபாதர் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றாரு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபேமிலிப்பா, நீ தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காத, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு பாவமாக தான் சார். சார் பேசிக்காக அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவம் இருக்குது சார், டெஃபினட்டாக அதில் டவுட்டே கிடையாது. தேர் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஒன்லி. பட் பிரச்சனை எங்கே வருதுன்னா சார், ஒரு கேமரா 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேட்டர் ரூமில் மாட்டுறதுக்கு என்ன சார் கஷ்டம்? 60 கோடி 70 கோடி 80 கோடி போட்டு படம் பண்ணுறோம் சார். அவங்கள நம்பி தான் அனுப்புகிறோம், தேட்டருக்காரங்களை நம்பி தான் அந்த பொருளை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்றோம் சார். ஒரு 20,000 ரூபா போட்டு ஒரு 4-5 சிசிடிவி கேமரா மாட்டுறதுல அவங்களுக்கு என்ன லாஸ் வந்துட போகுது? பேசிக் ரிக்வஸ்ட் இவ்வளவுதான் சார். நான் இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன் சார், அந்த தியேட்டர் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தது, அந்த பைரசி அவங்க தியேட்டர்ல நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் மாட்டிருக்க மாட்டாங்க சார், நான் எழுதி தரேன், எனக்கு 100% தெரியும் சார். அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா, மறுபடியும் தவறு நடக்கட்டுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸிபிட்டர் சைடும் சார் இருக்கு, சில பேர் மாட்டி வச்சிருக்காங்க, சில பேர் கேர் எடுத்துக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்தெல்லாம் பைரசி வர்றதில்லை சார். எங்க ஆபரேட்டர் ரூம்ல கேமரா மாட்டியிருக்காங்களோ, எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் தியேட்டர்ஸ்ல இருக்கோ அந்த இடங்கள்ல இருந்து அதையும் மீறி வர்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓரியன் மால் மட்டும்தான். சிசிடிவி கேமரா இருக்குது, ஆனா ஃபுட்டேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் தர மாட்டாங்க. Yeah, they've been claiming they have CCTV. Everything is there, ma. Is going around all the floors of people claim. எடுக்கிற அந்த இது மாதிரி அந்த எடுக்கிற டைம் சொல்லிடுவாங்க போல இருக்கு, இந்த சைடு மட்டும் ரோந்து வராதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன்.